பாருங்க பவுல் ரிசீவ் ஆன உடனே அக்கா இங்க பாருங்க நீங்க குவாலிட்டியா குடுக்குறேன்னு சொன்னீங்க, குவாலிட்டியா இல்ல, இந்த இடத்துல பாருங்க எனக்கு துரு பிடிச்சிச்சு, அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை திட்டாதீங்க. பவுல் வந்து குவாலிட்டியானது தான். இதுல வந்து கருப்பா ஏதாவது கரை மாதிரி இருந்துச்சுன்னா பேக் பண்ணும் போது இந்த மாதிரி கவர் போடும் போதோ இல்லைன்னா வந்து எம்ப்ளாயிஸ் எடுத்து வைக்கும் போதோ ஏதாவது கரை பட்டிருக்கும். ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க நார்மலா கையை வச்சு அழுத்தி தேய்ச்சிங்க, இந்த மாதிரி நெகத்தால எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த கரை வந்து போயிடும். அப்படியும் வந்து உங்களுக்கு போல எனக்கு வந்து அதை எடுக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டூத் பேஸ்ட் அப்படி இல்லைன்னா டூத் பவுடர் அதை வச்சு லைட்டா தண்ணி வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பளபளன்னு வெள்ளையா வந்து மாறிடும். ஸோ வந்து ரொம்ப குவாலிட்டியான பவுலு. நம்ம சில்வர் காயின் வாங்குறோம் இல்லைங்களா, அதை விடவே இந்த பவுல் வந்து காஸ்ட்லி. அதோட ரேட்டை விட இதோட ரேட் வந்து அதிகம். லாங் லைஃப் வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து நாங்க கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா எப்படி நீங்க இதை கிஃப்டா வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீடைல் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.